ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 17 ஜூலை 2025. बाबा இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, जो कार्य आज के अनेक पदमपति नहीं कर सकते हैं वो आपका एक संकल्प आत्मा को पद्मा पदमपति बना सकता है. எந்த ஒரு வேலையை, எந்த ஒரு காரியத்தை இன்றைய காலத்தினுடைய பெரிய ஒரு கோடீஸ்வரரால கூட செய்ய முடியலையோ, அது ஆத்மாவாகிய நீங்கள் உங்களுடைய ஒரு சங்கல்பத்தின் மூலமாக சுலபமாக செய்ய வச்சிடலாம். इसलिए श्रेष्ठ संकल्प की शक्ति जमा करो और कराओ. அதாவது பொருளால் பணத்தால் செய்ய முடியாத மிகப்பெரிய வேலையை கூட பாபா சொல்றாரு உங்களால் செய்ய வைக்க முடியும். அதனால உங்களுடைய எண்ணத்தின் சக்தியை நீங்கள் சேமித்து வையுங்கள். श्रेष्ठ संकल्प की शक्ति को ऐसा स्वच्छ बनाओ जो जरा भी व्यर्थ की अस्वच्छता भी न हो, तब यह शक्ति कमाल के कार्य करेगी. இப்போ பாபா புரிய வைக்கிறார். சிரேஷ்ட எண்ணங்களுடைய சக்தி அந்த அளவுக்கு தூய்மையானதாக வைத்து கொள்ளுங்கள். அதாவது சிறிதளவு கூட வீணானவற்றின் அசுத்தம் என்பது உங்களிடம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த வேஸ்ட்டினுடைய ஒரு அசுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வேஸ்ட்டு நம்ம கெட்டதை நினைக்கல, நெகட்டிவ் நினைக்கல, எதிர்மறையாக எதுவும் நினைக்கல. ஆனால் வேஸ்ட்டே பிராமண ஆத்மாக்களுக்கு, தேவத்தை ஆகக்கூடியவர்களுக்கு வேஸ்ட்டே ஒரு அசுத்தம்ங்கிறார் பாபா. எனவே அந்த வீணானவை என்னும் அசுத்தத்தை கூட நீங்கள் முடித்து விட்டால் அப்பொழுது உங்களுடைய சங்கல்ப சக்தி அதிசயமான காரியங்களை செய்யும். அதிசயம்னா எப்படி நம்ம நம்பவே மாட்டோம் இல்லையா? அப்படியா, இப்படியா நடந்தது, இப்படியும் நடக்குமா, இப்படி நடந்து போச்சா? அதாவது எது நடக்க முடியாததுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது நடக்குமா? அப்போது என்னுடைய சங்கல்பங்கள் சில இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, அப்படி ஒரு மாதிரி இப்படி கை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்லாரு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறத கூட சாத்தியமாக்க முடியும். எப்போ அப்படின்னா நம்முடைய மனதினுடைய எண்ணங்கள் மிக மிக சுத்தமானதாக, பியூர் தாட்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் சுயநலம் இல்லை, பொதுநலம்தான் இருக்குது. அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு பாபா என்ன சொல்லாரு? கண்டிப்பாக பாபா அதுக்கு சக்தி கொடுக்குறாரு. நம்முடைய சுகமான, சுத்தமான, சுயநலமற்ற எண்ணங்களுக்கு சக்தி கொடுத்து அதை சாக்காரமாக்கிடுறாரு. அப்போ நமக்கே எப்படி இருக்குமா? அதிசயமாக இருக்குமா? நம்பவே முடியல, ஆனால் நடக்கும். அதனால் ஒரே ஒரு அட்டென்ஷன் மட்டும் நம்மளை வைக்க சொல்லாரு பாபா. எண்ணங்கள் மீது கவனம் வைங்க, வேஸ்ட்டை கூட நீங்கள் நினச்சிடாதீங்க. ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்து இந்த ஒரு அனுபவத்தை அடையலாம். நைட்டு பாபாவுக்கு நம்ம அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். நல்லது. ஓம் சாந்தி.